இங்க பெண்களோட கூண்டு கதவை திறந்து விடுறதுனால மட்டும் சுதந்திரம் கிடைச்சிரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை, அது சுதந்திரமும் இல்லை. ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்களை கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குற ஒரு கிளி மாதிரி தான் பெற்றவங்க வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கூண்டு கதை திறந்து விட்டால் அவங்க சுதந்திரமா பறந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு வளர்க்குறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா இந்த உலகம் நிறைய கழுகுகள் நிறைஞ்ச இடம். கழுகு எப்படா கிளி வெளியே வரும், அதை பிடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க கிளியா மட்டும் வளர்த்தா காணாது. அது பார்வைக்கு மட்டும்தான் கிளியா தெரியணும். ஆனா குணத்துல ராஜாளியா இருக்கணும். அதுக்கு வெறும் படிப்பும் பணமும் பதவியும் மட்டும் போதாது. அந்த பதவியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இதோட சேர்ந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது யாரால கொடுக்க முடியும்னா பெண் குழந்தைங்களை வளர்க்குற அந்த பேரண்ட்ஸால மட்டும்தான் கொடுக்க முடியும். நீ எந்த திசையில எப்படி போகணும், எப்படி சர்வே பண்ணணும், யாரை எப்படி எங்க தைரியமா ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே இந்த குழந்தைக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உருவத்துல கிளியாவும் உலகத்துல ராஜாளியாவும் சுதந்திரமா பறக்க முடியும்.